வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நாம் எந்தெந்த பங்குகளில் பிரேக் அவுட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரத்துக்கான பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம தேர்ந்தெடுத்த பங்குகளில் ஒரு பர்டிகுலர் பங்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மேலே போயிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது அதில் இருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கான ப்ராஃபிட் புக்கிங்கை பண்ணிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக முதல்ல இண்டஸ் டவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கை எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம 205 அபவ் மேலே போகும்போது 247 ரெசிஸ்டன்ஸாக ஃபஸ்ட்டும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக 274 கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த வாரம் தான் அந்த 274 லெவலை டச் பண்ணியிருக்கு. ஸோ யார்கிட்டயாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை கண்டினியூ பண்ணிங்க. மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நமக்கு கண்ணில் தெரிஞ்ச காசை அப்பப்போ எடுத்துக்கிறது நல்லது. குறைந்தபட்சம் ஒரு 50% நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட திருப்பி கீழே இறங்கி வரக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும், அசல் ரேட்டுக்கே வந்தாலும் கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கனாலும் ஒரு சொற்ப லாபத்தையாவது நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் முதல்ல எடுத்து நாம் சொல்லிடுறது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு சரி நம்ம சொல்கிறது எதுக்குன்னா நினைக்கலாம், சரி இவர் சொன்னது பர்ஃபெக்டாக போயிருக்குங்கிறத நம்ம சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்காருன்றது. அதை விட முக்கியமாக நான் இதை எதிர்பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி மிஸ் பண்ணுவாங்க. வாங்கும்போது அவசரப்பட்டு வாங்கிடுவாங்க, ஆனால் செல் பண்ணுற டைமுக்கு அதை கவனிக்காமல் விட்டுருவாங்க. நம்மகிட்ட பேசும்போதே நிறைய நண்பர்கள் அந்த மாதிரி பேசும்போது, அப்படியா நான் இன்னைக்கு பார்க்கவே இல்லையே, மேலேயா போயிடுச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்துடக்கூடாதுன்ற காரணத்தினால இதை நான் முன்னாடியே எடுத்து சொல்கிறேன். ஸோ பார்த்துங்க. இன்கேஸ் ஆஃப் டைம் நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 274ஐயும் தாண்டி க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வச்சால் நமக்கு அடுத்தபடியாக 316 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இது போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதுக்காக 316 போகும் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இந்த லெவலுக்கு மேலே அடுத்த வாரம் ஒரு க்ளோசிங் வந்தால், ஏன்னா இந்த வாரம் நல்ல வால்யூமோடு தான் போயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பாருங்கள், அடுத்த வாரம் அந்த மூமெண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா மூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு 50% கொடுத்துட்டு அடுத்த 50% நம்ம அந்த 316 லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணி கூட க்ளோஸ் பண்ணலாம். உங்களுடைய ஓன் டிசிஷன் தான். நான் ஒரு பிளானை தான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் டிசைட் பண்ணிங்க. அதே மாதிரி இங்கே சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. இதை ஒரு லெவல்ஸாக நம்ம கொடுக்குறத டார்கெட்டாக ஃபீல் பண்ணி பார்த்துடாதீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக நான் சொல்லிடுறது. நான் ஒரு முதலீட்டாளர், அந்த ஒரு எண்ணத்தோடு தான் உங்களுக்கு நீங்களும் அதில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு இதை நான் கொடுத்துட்டு வர்றேன். ஸோ இந்த வாரத்துக்கான ஸ்டாக் இது தான். ஸோ இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதல் பங்கு சன்டெக் ரியாலிட்டி. இது என்னென்னா, இந்த 380 தாண்டி ஒரு வேகமாக மேலே போக ஆரம்பித்து ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு வரைக்கும் போயிட்டு திருப்பியும் அதே 380 நோக்கி ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த வாரம் நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த வாரம் க்ளோசிங் 401.95 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த லெவல்லே இது சப்போர்ட் எடுத்து திரும்பி மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால், இந்த 380 நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு இது மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் லெவலாக 460 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இது போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நான் எதிர்பார்க்குறேன். அதற்கான ஒரு இந்த பர்டிகுலர் கேண்டில்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல எப்படி அது ரெசிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அங்கேருந்து கீழே இறங்கும்போது அது எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்து அந்த இடத்துலேருந்து இறங்க விடாமல் தடுத்துருக்குங்கிறத பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இந்த இடத்த ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு திரும்பிச்சு அப்படின்னா அந்த லெவல் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா அடுத்தபடியாக 511 வரைக்கும் நெக்ஸ்ட் லெவலில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்குது. ஸோ 460 and 511 இந்த ரெண்டுமே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும்.
எங்கேருந்து இது மேலே போயிருக்கு, திருப்பி எங்கே கீழே வந்திருக்கு அப்படிங்கிறத 380லேருந்து மேலே போய் அந்த 511 வரைக்கும் தான் போயிருக்கு. மறுபடியும் 460 டச் பண்ணி அந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகி திருப்பி கீழே வந்து 380 சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ 380 உடைக்காத வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இந்த இடம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி இது திருப்பி மேலே போகுதா அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது ஒரு நல்ல ஒரு கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணி திரும்பி மேலே போகிறதுக்கு தான் தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ 214 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கிறத கடந்த சில வாரங்களாக நீங்கள் பார்க்க முடியுது. இந்த வாரம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டலாகவே மூவ் ஆகிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த வாரத்தில் 235.60 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் இந்த வாரத்தினுடைய ஹையை கட் பண்ணி போக ஆரம்பிச்சிது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 260 முதல் லெவலாக நமக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 305 செகண்ட் லெவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. காரணங்கள் இது தான். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது மூவ்மெண்ட்டு மேலே இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. 260 அப்படிங்கிறது ஏற்கனவே டச் பண்ண லெவலுங்கிறதுனால நமக்கு ஃபஸ்ட் லெவலாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணி போகும்போது 305 அப்படிங்கிறது நமக்கு கீழேருந்து கொடுக்கப்பட்ட அந்த உயரத்தினுடைய அடிப்படையில் அந்த 305 அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த 2 லெவல்ஸும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் தரும் அப்படின்னு எதிர்பார்க்கோடு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்களும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளே போகலாம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கினுடைய தன்மை என்ன அப்படின்னா, அந்த 220லேருந்து தான் இது புறப்பட்டு மேலே போச்சு. மறுபடியும் அதே 220 கிட்ட வந்து இப்போ சப்போர்ட் எடுத்து 246, 45 போய் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த இடத்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கு தான் நம்ம பார்க்கணும். 220க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா வீக் ஆகிடும். ஸோ கரண்ட்லி இப்போ இருக்கிறது 246. அதை தாண்டி மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 281 முதல் லெவலாக நமக்கு கிடைக்க வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 320 அடுத்த கட்டமாக போகிறதுக்கான சான்சஸாக இருக்கும். இதை ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா 320லேருந்து 220க்குள்ளே தான் கடந்த சில வாரங்களாகவே அது பயணித்திக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மாதங்களாகவே பயணித்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த பர்டிகுலர் சப்போர்ட்டுக்கு லெவலுக்கு தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து இது திரும்புதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் 220 பிரேக் பண்ணிடுச்சுன்னா இதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இந்த வாரம் திரும்பி நிற்கிற இந்த லெவல்லேருந்து மேலே க்ளோசிங் கொடுத்தால் மட்டும் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்து பாருங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதற்கு மேலேயும் அது போன லெவலும் போயிருக்கு. இப்போ என்ன அப்படின்னா அந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மறுபடியும் அந்த எந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகி மேலே போச்சோ அதே இடத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்புகிறத நம்ம பார்க்க முடியுது. 54 அப்படிங்கிறது தான் ஒரு பிரேக் அவுட் ஏரியாவாக இருந்து அதை பிரேக் பண்ணி மேலே போச்சு. இப்போ அந்த 54 வந்து கடந்த வாரமும் டச் பண்ணி இந்த வாரம் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்கு. பொதுவாக நமக்கு பேங்க் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு இறக்கம்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் இந்த மாதிரி குறைந்த விலை பேங்குகளில் நம்ம ஒரு சின்ன சின்ன முயற்சிகளை பண்ணி பார்க்குறது எனக்கு அது ஒரு சௌகரியமாக இருக்கிறதுனால நான் எடுத்து பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி செய்யுங்க. எனக்கு தெரிந்த வகையில் இப்போ 59 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த 54 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு திரும்பிச்சு அப்படின்னா முதல் இடமா 67க்கு முதல் ரெசிஸ்டன்ஸுக்கு போகும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 77ங்கிறது அடுத்த கட்டமாக போகும். இதுதான் இதற்கு முன்னாடி போன லெவல். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி இந்த 67க்கும் இந்த 77க்கும் தான் இப்போ ரீசெண்டாக போயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இதை போட்டிருக்கோம். ஸோ 54 கீழே கட் பண்ணி வரும்போது 42 தான் முக்கியமான சப்போர்ட்டு. ஸோ இங்கே அக்குமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கி நீங்கள் வெயிட் பண்ணி அதனுடைய லெவல்ஸ் 67, 77 வரைக்கும் பார்க்கலாம். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 92 வரைக்கும் நமக்கு அடுத்த கட்டமாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 லெவல்களும் வந்து இதை தொடர்ந்து அது மேலே போகும்போது நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன்.
நீங்களும் அது சரியாக வரும்னா மட்டும் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து நெட்வொர்க் 18 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக். இது ஆக்சுவலாக 88 வந்து கடந்த 3 வாரங்களாக சப்போர்ட் எடுத்து அது கீழே க்ளோஸ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்தளவில் என்னென்னா 80 ஒரு முக்கியமான சப்போர்ட். அது பேசிக்காக கீழே கட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் கீழே போயிடுச்சுன்னா வீக்னஸ் வரத்துக்கு சான்சஸாக இருக்குது. ஸோ இந்த லெவலுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணி ஒரு வேளை 95 தாண்டி இது மேலே போக ஆரம்பித்தால் முதல் லெவலாக 115 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 115, அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 135. இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் வர்றதுக்கான காரணங்கள் ஏற்கனவே இது இப்போ ரீசெண்டாக போன லெவல் இந்த லெவல் தான். ஏன்னா நான் இதை வந்து 62க்கு மேலே 80, 88 ஒரு பீரியடில் போட்டிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ இந்த ரெட் லைனில் இருக்குது. அதை தாண்டி அது 135 வரைக்கும் போயிட்டு திருப்பி அந்த 88லேயே வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் இருந்த அந்த லெவலை இப்போ சப்போர்ட் எடுத்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து இது மறுபடியும் திரும்பும்போது 95 தாண்டும் போது 115, 135 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. கொஞ்சம் நான் வந்து வெயிட் பண்ணி நான் 95 தாண்டியே மூவ் பண்ணுறேன் அப்படின்ற நினைக்கிறவங்களும் செய்யலாம். இல்லை இந்த 80 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கேயே அக்குமுலேட் பண்ணுறதும் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஸோ நீங்கள் எப்படி ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ரிஸ்க் எடுத்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகள். இருந்தாலும் கூட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பதிவை உங்களோட நான் பதிகிறதுக்கு இந்த பர்டிகுலர் பதிவில் காத்துட்ருக்கேன். அது என்னன்றதை அடுத்தாப்பில் வரக்கூடிய ஸ்டாக்கில் நான் காட்டுறேன். நம்ம அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய இந்த ஸ்டாக்கினுடைய பேர் வந்து NMDC ஸ்டீல். இப்போ இதை ஏன் நான் திருப்பி எடுத்திருக்கேன்னா அதே தான், சேம் ஆஸ் இட் இஸ். நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போயிட்டு அகைன் சப்போர்ட் லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நீங்களும் இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியாவை நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் நிறைய சொல்லணும்னு விருப்பப்படுறேன். பட் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மக்கள் வர்ற வரைக்கும் சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி வரும்போது தான் நான் கொடுக்கணுன்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம முதல்ல சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடியவங்களுக்கு தனித்தனியாக நம்ம எடுத்து சொன்னதையே திருப்பி சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்க்குறேன். ரொம்ப சிம்பிள் திங்ஸ் தான். ஒன்றும் பெருசாலாம் நம்ம ஒன்றும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம பெருசாலாம் போட்டு காமிக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஈஸியாக ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத காட்டுறேன். இது வந்து ஒரு லேர்னிங் பர்பஸாக நீங்கள் பாருங்கள். இதில் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எப்படி இப்போ நம்ம பார்க்குற இந்த ஹாரிசாண்டல் லைனில் நம்ம பார்க்குறோம் மேலேயும் கீழே எங்கெங்கெல்லாம் வந்து ரெசிஸ்ட் ஆகுதுன்றதை. அதே ஒரு சைடில் மூவ் ஆகும்போது அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலராக இந்த சார்ட் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதில் மேலே ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த லைன்ஸுன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேரலல் சேனல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பர்டிகுலராக இந்த டாட் இருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். அந்த டாட்டை வந்து இந்த க்ரீன் கேண்டலுடைய டாப்பில் வைக்கிறேன். அதே டாப்லேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த க்ரீன் கேண்டலும் ஒரு ரெட் கேண்டலும் இருக்குது பாருங்கள். அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சமநிலையில் இருக்கிறதுனால நான் அதை பிளான் பண்ணி அதற்கு நேராக இந்த பர்டிகுலர் லைனை கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போய் நீங்களும் வச்சுட்டு ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல அது செட்டில் ஆகும். அங்கேருந்து ஒரு ட்ராக் பண்ணி இப்படி கீழே இறக்கிட்டு வரும்போது கீழே வந்துச்சுன்னா கீழே வந்து அந்த சப்போர்ட் லெவலும் இதே மாதிரி மேலே எப்படி அது ரெண்டும் இணைஞ்சுதோ அதே மாதிரி கீழே இணையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலே ரெண்டும் இணைஞ்சிருக்கு, அதே மாதிரி கீழே 2 சப்போர்ட் லெவல்ஸும் இணைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது தெரியும். இது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாப்பில் அது ரெசிஸ்ட் ஆகிருக்கு. நம்ம 72ன்னு நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல தான் கரெக்டாக அது ரெசிஸ்ட் ஆகிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த சேனலுடைய டாப்பையும் டச் பண்ணிவிட்டு திரும்பி வந்ததை பார்க்க முடியுது. அதே மாதிரி கீழே வரும்போதும் நம்ம கீழே 52ன்னு போட்டிருந்தா கூட இந்த சேனலை போய் ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு தான் திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலை நம்ம அப்படியே லைட்டாக கொஞ்சம் லெங்க்த்தாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது அடுத்தபடியாக எங்கே போகும் அப்படிங்கிறத நம்ம
பார்க்குறதுக்கு ஒரு வசதியாக அமையணும். அந்த வகையில் பார்க்க போகும்போது இந்த 52ல் ஒரு சப்போர்ட் எடுத்து இது திரும்புறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்தா முதல்ல 72 நோக்கி ஃபஸ்ட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா அந்த 84 நோக்கி அது போகிறதுக்கு இந்த பர்டிகுலர் சேனல் டைப்பு வந்து நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இதை நீங்களும் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தெரியுது அப்படின்னா இது மேலேயும் கீழேயும் இது இப்படி சைடில் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டை கொடுக்குதுன்னா நீங்கள் இப்படி ஒரு சேனலை வரைஞ்சி உங்களுடைய டார்கெட்ஸை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இப்போ கீழேருந்து மேலே வரும்போது அந்த சென்டர் லெவல் 72, அந்த டிப் ஆஃப் தி லாங் மேலே இருக்கக்கூடிய அந்த லெங்க்த்தியான அந்த லைனுடைய எண்டை பார்த்தீங்க அப்படின்னா 84 வரைக்கும் இருக்குது. இதில் எங்கே வேணாலும் நீங்கள் சொல்லப்போனால் இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 56, 40, 72க்கு முன்னாடி 68ல் க்ளோஸ் பண்ணிக்கலாம், 70ல் க்ளோஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. 84 வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பிரித்து கூட நம்ம விற்றுக்கலாம் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிற விஷயம். ஸோ இதுவும் வந்து நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிற ஒரு விஷயம், ஒரு பேஸ் சப்போர்ட்டில் வந்து நிற்கிறதுனால அதற்கான காரணத்தை உங்களுக்கு இப்போது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் அதை மனதில் வச்சுக்கிட்டு ட்ரைட் பண்ணி பாருங்கள். இதே சைடில் வந்தால் எப்படி இருக்குங்கிறதையும் இன்னொரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து M&M ஃபைனான்ஸுன்ற ஸ்டாக்கை பார்க்குறோம். இதில் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்க்குறோம் இல்லையா ஹாரிசான்டல் லைன், அந்த ஸ்டைல்லையே இதை பார்க்குறோம். இது வந்து சைட்வேஸ்ன்னு நம்ம சொல்லிக்கிறோம். இதில் கூட நீங்கள் இப்படி வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சரி, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்குது, அடுத்த ரெசிஸ்டன்ஸு 300 வரைக்கும் போகலாம், அதையும் பிரேக் பண்ணும்போது அடுத்த டாப்பான 350 வரைக்கும் அது போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா அந்த 300க்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வரைந்து முயற்சி செய்யும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு எக்ஸ்பர்ட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் அதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள். எந்த ஒரு விஷயமும் நாம் பயிற்சி எடுக்க தான் நமக்கு அதில் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இது போன்ற சந்தர்ப்பத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.